வணக்கம். நானே என் கையால் நைட்டெல்லாம் உட்காந்து ரெட் அரிசி புட்டும் இடியாப்பமும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது ரோட்டில் புட்டு இடியாப்பம்னு விற்றுட்டு போவாங்கல்ல, அவர்கிட்ட வாங்கினது. புட்டு சூப்பராக இருந்துச்சு. இடியாப்பம் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டேங்க இது வரைக்கும். மீன் குழம்பு வச்சு நான் தான் மீன் குழம்பு வச்சு இன்றைக்கி இடியாப்பம் சாப்பிட போகிறேன். தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாளே நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பூஜை சாமான்லாம் கழுவி போட்டு வச்சுட்டான்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அன்றைக்கே பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த தடவை எனக்கு வேறு ஒரு லிக்யூடு கொடுத்துட்டாரு, இந்த வெள்ளி பாத்திரம் வாஷ் பண்ணுறது. ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. நான் ஏற்கனவே ஒன்று போடுவேன், அது கொஞ்சம் போட்டாலே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி வெள்ளை ஆகிடும். இப்போ இந்த தடவை அவர் கொடுத்தது பெட்டராகவே இல்லை. கொஞ்சம் நான் தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இது வேறு ஒரு கம்பெனி கொடுத்தாரு அவர். நம்ம ஒன்று வாங்கி பழகிட்டோன்னா அது மாதிரியே எதிர்பார்ப்போம் இல்லையா, அது இந்த மாதிரி இல்லை. அப்புறம் நான் சாமிக்கு மல்லிகைப்பூ தான் போடுவேன். மல்லிகைப்பூவும் போடுவேன், ரோஸ் போடுவேன், எல்லோ கலர் சாமந்தி பூவும் போடுவேன். இப்போ மல்லிகைப்பூ கொஞ்சம் கம்மியாக சீசனில் கிடச்சிச்சின்னா நிறைய போடுவேன். விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டு மீதி நான் எடுத்துப்பேன். வேலை நிறைய இருந்துச்சுன்னா நான் கட்டின பூவே வாங்கிப்பேன். இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா நான் கட்டிக்கிற மாதிரி உதிரிப்பூ வாங்கிப்பேன். நான் கொஞ்சமாக தான் உதிரிப்பூ இன்றைக்கி வாங்கின, டைம் இருக்குமோ இருக்காதோன்னு. ஆனால் நல்ல வாசனை, ஏதோ ஒரு பூ பார்த்தாலே ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். ஆனால் எனக்கு கட்டி தலையில் வைக்கிறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. தலையே வரவே நேரம் இருக்க மாட்டேங்குது எனக்கு. கட்டும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. பெரியவங்க கட்டும்போது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் எப்படி கட்டுறாங்கன்னு. அந்த வேஸ்ட்டு பூலாம் கொடுப்பாங்க, இதில் கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி. அந்த ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ வேஸ்ட்டு பூ இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்தோன்னா கட்ட சொல்லி எங்கே கட்டுறாங்க, போமா உனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. 2 முழம் வந்துடுச்சு அவர் சொன்ன மாதிரியே. இந்த வேஸ்ட்டு பூலாம் நான் அந்த சாமிக்கிட்ட பாதத்துக்கிட்டே போட்டு வச்சுருவேன். நல்ல வாசனையாக இருக்கும். ஒரே நேரமாக வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் ஒரே நேரமாக வச்சிடலாம், அப்புறம் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்தியானம் கூட நான் சாப்பிடவே இல்லை. ஒரே கண்டினியூவாக வேலை பார்த்தாச்சு. முதல்லலாம் மஞ்சள் தடவினா அப்படியே நிற்கும் வாசலில். இப்போது நிற்கவே மாட்டேங்குது, உதிர்ந்து வந்துடுது, கலரும் வர மாட்டேங்குது. அதனால மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி அது மாதிரி போட்டு பார்த்தேன். அப்பவும் அது எனக்கு அது ஒன்றும் கலர் ஒட்டுற மாதிரியே தெரியல. அந்த வாசப்படியில் ஒட்டவே மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், எது பெட்டராக இருக்கும் வாங்கி நம்ம வாசலுக்கு வைக்கிறதுக்கு, எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லுங்கள். புது வருஷத்துக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்புனோம். ஆனால் எங்கள் ஊரில் நல்ல மழை, திடீர்னு நல்ல காற்று, கண்ணுலெல்லாம் மண் விழுந்துச்சு. வண்டி ஓட்டவே முடியல. சரி டக்குன்னு கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது எங்கே போகணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகிற வேலை முடிஞ்சால் தானே சொல்ல முடியும். அதனால் நான் போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. லோக்கல் இடத்துக்கு தான் போகிறோம், பக்கத்துலன்றதுனால சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டு போயாச்சு. உங்களுக்கும் சொல்கிறேன், தினசரி மேக்கப் அது இது போடணும் அவசியம் இல்லை. வெறுமனே இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு போனீங்கன்னா ஃபேஸ் அப்படியே பிரைட்டாக சூப்பராக இருக்கும். போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடித்தாச்சு. சாப்பிடல, லன்ச் ஆனால் செஞ்சுருந்தேன், சாப்பிடல. மழை பெஞ்சதுனால டீ குடிக்கணும் போல் தோணுச்சு. அதனால் டீ போட்டு நானும் அவங்களும் குடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு வேலையாக பார்க்கலான்னு பார்த்தா, எங்கள் ஊரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கரண்ட்டு போயிடும்னு சொல்லிட்டு
கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆச்சு, டீ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பால் பாக்கெட் போட்டேன். அது கெட்டு போச்சு. கெட்டு போயின பாலில் வந்து எல்லோரும் பன்னீர் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்பயும் இந்த மாதிரி பால்கோவா பண்ணி தான் சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் யாராவது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் எப்பயும் இந்த மாதிரி பண்ணி தான் சாப்பிடுவேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு அதை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சுண்டாக்கணும். மாடியில் வந்து குருவி, கிளி இவங்கெல்லாம் வராங்க. அவங்களால அரிசி வந்து சாப்பிட முடியாது நான் நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கோசரம் தெனை வாங்கினேன். அதை எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடலான்னு நான் போட்ட நேரம் அடுத்த நாள் நல்ல காற்று, நல்ல மழை. நான் மாடியில் போய் பார்த்தேன்னா டப்பாவே கீழே கவுந்துருந்தது. அதெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் வேறு போட்டேன் அடுத்த நாள். இது வந்து இந்த பால்கோவா வந்து நீங்களாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி சாப்பிடுவேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிடணும். அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ அத்தனை நாள் ஆகும் இது தேய்க்கிறதுக்கு. இந்த பாத்திரம் தேய்க்க எப்படியும் 2-3 நாள் ஆகிடும். தெனை வைக்கும்போது மாடுக்கு தான் நான் ஏதோ வைக்கிறேன்னு பாவம் அது நினச்சிடுச்சு. என்னைய மாடியில் திரும்பி பார்க்குது பாருங்கள். அதுக்கு கீழே நான் ஏதாவது சாப்பிட கொடுப்பேன். அங்கே வச்சுட்டு தான் வந்தேன் பழத்தோட தோல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.